வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குருங்கிறவரு உயிர்களுக்கு ஆதாரம். ஒரு குழந்தை அப்படின்னா குரு. அப்ப உயிர் தோற்றம் நம்ம ஏன் புத்திரக்காரகன்னு சொல்றோம் அப்படின்னா உயிருக்கே ஆதாரம் குரு. அது மட்டுமல்ல, ஒழுக்கம், தர்மம், நீதி, சட்டம் இதுக்கெல்லாம் காரகன். உலகத்தில் உள்ள மொத்த பெருந்தொகையான பணத்துக்கும் காரகன். அப்படிப்பட்ட தனக்காரகன் குருவை பலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது, அதே மாதிரி பண வசதியும் இருக்காது, உயிர் பற்றான ஒரு நல்ல ஆரோக்கியமும் இருக்காது. அப்போ மொத்தத்தில் இது எல்லாமே அடிப்படை அவசியம். ஒரு வாழ்க்கையில் வாழ்நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், பணநிலை நல்லா இருக்கணும், உயிர் பற்று நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கிறார். அவர் 12 ராசிகளை நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி வீதம் கடந்து ஒரு தடவை தன்னுடைய சுற்ற முடிக்கிறார். அதுக்கு பேர் தான் மகாமகம்னு சொல்றாங்க. அதாவது அந்த இது நடத்துறாங்க இல்லையா, கும்ப மேளா, அது கும்ப ராசியிலிருந்து கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு ஒரு சுற்று முடிக்கும் போது அதை வைத்துத்தான், குருவனுடைய பலனை வைத்துத்தான் இந்த கும்ப மேளாக்கள், இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றது 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான். இந்த குருவினுடைய அடிப்படையில தான் அந்த ஆலயத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, ஒரு கோவிலினுடைய ஒரு எனர்ஜி, அது டிப்ரிஷியேட் ஆகிறத மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிறது குருவுக்காகத்தான் பண்ணப்படுது. அப்படிப்பட்ட குருவை நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஒழுக்கத்திலையும் நல்லா இருப்பாங்க, தர்மத்தையும் கடைப்பிடிப்பாங்க, சம்பாத்தியமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், தெய்வ குணங்கள் பொருந்தி. இப்போ குரு பற்றி சொன்னீங்க. ஏன்னா குருவுங்கிற எல்லா ஜாதகத்துக்கும் நல்லவர் கிடையாது. எந்தெந்த ஜாதகத்துக்கு நல்லவர், எந்தெந்த ஜாதகம் கெட்டவருங்கிறது அந்த ஜாதக குறிப்பிலே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். ஸோ துலா லக்னத்துக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு வருஷமா 8ல் இருந்தார், அட்டம குருவா இருந்தார், இப்போ பாக்கிய குருவா வராரு. ஸோ பாக்கிய குருவா வரும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்குமா, இல்லை ஏதாவது செக்மேட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ட்ரெடிஷனல் மெத்தடுக்கும் இப்போ நம்ம கடைப்பிடிக்கிற நட்சத்திர ஜோதிட மெத்தடுக்கும் சில விஷயங்கள் டிஃபரன்ஸ் ஆகுது. இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்க்க போனால் துலா லக்னம் சுக்கிரனுடைய வீடு. அது குரு 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, சுக்கிரனுக்கு பகை அப்படின்னு இந்த துலா லக்னக்காரர்களுக்கு குருவை பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம சிஸ்டத்தில் நட்சத்திர ரீதியாக நம்ம கணக்கெடுக்கிறதுனால விசாகம் நட்சத்திரம் நாங்கள் துலாத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல பூரட்டாதி இருக்கு, 9ஆம் இடத்துல புனர்பூசம் இருக்கு. அப்போ இவர் பாக்யாதிபதி ஆயிடுறாரு, பஞ்சமாதிபதி ஆயிடுறாரு, லக்னாதிபதி ஆயிடுறாரு. அப்படி எடுத்துக்கணும். அப்போ இவங்க தோற்றம், நடைமுறை பாவனை, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து இதுல எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்புக்கு துலா லக்னத்துக்கு குரு வேலை செய்யும். அதாவது ஒற்றைப்படையா இருக்கிற 1, 5, 9 1, 5, 9 தான் உயிர் பற்று, அறம், தர்மம், அதுல சந்தோஷம், குடும்ப உறவுகள், ஒரு மரியாதை இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். இப்ப பெரிய தொகைக்கு காரகனான குரு கெட்டு போயிட்டா அதுல வறுமையும் வந்துடுது. ஒரு சிலர் சட்டவிரோத நடவடிக்கைகள், இன்கம் டேக்ஸ் ரெய்டு இதெல்லாம் வர்றதே குரு கெட்டு போனவங்களுக்கு தான். தனகாரகன் கெட்டு போறாரு இல்லையா, அதனால தான். இப்போ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஸ்டத்தில் குரு ரொம்ப ரொம்ப நல்லவர். உயிர் பற்றான விஷயத்துக்கு நல்லவர், மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு நல்லவர், பெரிய பெரிய பேங்க்ல பதவிகள் வைக்கிறது, நீதித்துறையில் பதவிகள் வைக்கிறது, ஆன்மீக துறையில் பதவிகள் வைக்கிறது, இதுக்கெல்லாம் அதிகாரம் பெற்றது தான் அந்த 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு இப்போ குரு வர்றாருன்னா ரொம்ப சிறப்பு. அதே புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது இன்னும் வலிமை பெறுகிறார். இப்போ கடந்த காலம் 8ல் இருந்தது வலிமை குறைவு. அவர் தன்னுடைய ஆற்றலை இழந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாரு, நஷ்டப்படுத்தினாரு. இனி அந்த பயம் இல்லை. மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கு இப்போ. ஆமாம். 9ஆம் இடத்துல குரு வர்றது அவங்களுக்கு 9ஆம் பாவ நட்சத்திரமாகவே மாறும்போது, நான் எப்பவும் சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ நடக்கிறவங்களுக்கு இந்த 9 மூலமாக மிகப்பெரிய நன்மைகளையும் கௌரவத்தையும், ஒரு சிலர் பதவி மாற்றத்தையும் கொடுத்துருவார். 9ஆம் இடம் என்பது மாற்றம். அதே மாதிரி 9ஆம் இடம் என்பது சொல்லித்தர்றது. ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க,
ஒரு கன்சல்டிங்காக இருக்காங்க, அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் 9ஆம் இடம். அது மாதிரி வெளிநாடு தொடர்பு, அந்நிய நாடுகளுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, வெளியுறவுத்துறை, அந்த இலாக்கா, அதே மாதிரி ஆன்மீக மடாதிபதிகள், இது எல்லாமே குரு தான். கடந்த காலத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்துல வந்து அதெல்லாம் சரியாகுமா? நிச்சயமா. ஏன்னா 8ஆம் இடம் என்பது நம்ம லக்னத்துக்கு வலிவேதனை தர்றது. அதனால அந்த 8ஆம் இடம் வந்து வீக்கா இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் 4ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் 12ஆம் இடத்துல நட்சத்திரமும் குருவை வந்து கெடுக்க வைக்குது. இப்ப துலா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு வந்து சந்திரன் நட்சத்திரம் நல்லதா இருக்கலாம், ஆனா உறவுக்கு நல்லா இல்லை. அதனால கடந்த காலத்துல தம்பதிகள் பிரச்சனைகள் வர்றது. இப்ப வந்து கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 7ன்னு எடுத்துக்கணும். துலாம் 1, மேஷம் 7. இப்ப மேஷத்துக்கு 2ல் குரு இருக்காரு. அந்த 2ஆம் இடம் நம்ம துலாத்துக்கு 8ஆம் இடமா மாறுது. அதனால அங்க கணவனோ மனைவியோ பேசினாலே தகராறு. அதனால இரட்டைப்படம் அந்த 8ங்கிறது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதல்ல. இப்ப ஒரு சிலர் அதெல்லாம் மனம் திருந்தி அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு நல்ல காலம் வந்திருக்கு. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்துல குரு வந்து 7ஆம் பாவத்துக்கு நல்ல பாவமா தொடர்பு பெற்றிருந்தால் அவங்கெல்லாம் பிரிஞ்சவங்கெல்லாம் இணைஞ்சிருவாங்க. அதே மாதிரி வேலை மாற்றம், ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் போறது, அதாவது வேலையே மாத்துறது. ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபீஸில் வந்து பேமெண்ட் ஆகலை, ஸோ இங்கே அதிக சம்பளத்தில் இன்னொரு ஆஃபீஸில் வர ரெக்யூர்மெண்ட் இருக்குது, ஸோ அங்கே போய் நாங்கள் போய் தொடரலாமா? அந்த காலகட்டத்தில் எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் வந்து 3, 9 நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் வேலை செஞ்சால் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த 9ஆம் இடத்துக்கே வர்றாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் இவங்களுடைய திசா புத்தி நடக்குதோ கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அது உயர்வான மாற்றமாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. மெயினாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறும். அதே போல் இப்போ சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கும் இலாக்காக்கள் மாறும். நீதித்துறை, இப்போ ஜட்ஜாக ப்ரமோஷன் ஆகிறது, ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகிறது, வெளிநாடு பிரயாணம் போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ சரியாகிறது, பூர்வீகத்தை அனுபவிக்கிறது, இது போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். உறவு சார்ந்த விஷயங்கள், இப்போ ஒரு குழந்தை பிறப்பு, திருமண உறவு, அதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வந்து சுபன் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா ஒற்றைப்படை பாவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிறவர். இப்போ 7ஆம் வீட்டுக்கு பாருங்க, அவர் 3ஆம் வீடாக வந்துடும் மிதுனம். அதே மாதிரி 5ஆம் வீடான கும்பத்துக்கு பாருங்க, 5ஆம் வீடாக வந்துடும். அப்போ ஒற்றைப்படைக்கு ஒற்றைப்படையில் குரு இருக்கும்போது அந்த பாவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறார். குரு பயிற்சி எப்போ வந்தாலும் பொதுவாக கேட்குற பலன் என்னன்னா, குரு பலன் வந்துருச்சா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, எனக்கு திருமணம் தடை தாமதத்துக்கு வந்து குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு? நிச்சயமா திருமணத்துக்கு சாதகமாக இருக்கு. அதே நேரத்தில் இப்போ வந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா 1 மாதம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருப்பார். இப்போ குரு பயிற்சி வந்து 14ஆம் தேதி வந்து இப்போ மே 14லிருந்து ஜூன் 13 வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் போவார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட் 12 வரைக்கும் ராகு நட்சத்திரத்தில் போவார். ஆகஸ்ட் 12லிருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போவார். அப்போ அந்த சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது மிகப்பெரிய வலிமை. அப்போ இப்பெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற குரு அப்போ வந்து காரியத்தை நடத்தி வைப்பார். அதனால் திருமண காரியங்களுக்கு குரு பலம்னு எடுத்துக்கலாம். பட் நம்ம அந்த காலத்தில் குரு பலன்னு சொன்னது ராசியை வச்சு சொன்னாங்க. ராசிக்கு 9லேயோ 7லேயோ 5லேயோ குரு வந்தால் குரு பலம், அவங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா 80 கோடி மக்கள் துலாத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து வயதானவர்களும் திருமணம் ஆனவர்களும் அவங்க இருப்பாங்க. அது அந்த காரணம் அல்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் அவருக்கும் வந்து ஒரு அதிகாரம் கிடையாது. ஆனால் சுபத்துவம், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் குருவினுடைய வலிமை இருந்தால் அந்த நிகழ்ச்சி சுபமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்போ நீங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஆகட்டும், கிரகப்பிரவேசம் ஆகட்டும், பொது நிகழ்ச்சிகள், இப்போ கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க, அந்த பொது நிகழ்ச்சிகள், இதில் எல்லாத்தையும் அந்த நடைபெறக்கூடிய அந்த ஒரு பதவியேற்பு விழாவே நடந்தால் கூட அந்த குருவினுடைய பலம் இருந்தால் அந்த லக்னத்துக்கு அது வலிமை சேர்க்கும். அதுக்காகத்தான் குரு பலன்னு சொல்றோம். படிப்புக்காக வெளிநாடு செல்றது இந்த காலத்துல பாசிபிள் இருக்குங்களா? நிச்சயமா இருக்கு. அதுவும் 9ஆம் இடம் என்பது PhD மாதிரி ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்புக்கு வெளிநாடு போகிறதுக்கு சிறப்பாக இருக்குது. திசா புத்திகளில் இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும், இருந்ததுன்னா பண்ணுவாங்க. எப்பவுமே 9ஆம் இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அநேகமாக ராகு நட்சத்திரத்தில் சுவாதியில் பிறந்தவங்களுக்கும் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கும் அங்கே புனர்பூசம் கனெக்ட் ஆகும் 9ஆம் இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக திசை நடந்ததுன்னா வெளிநாடு படிப்புக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். 9ஆம் இடம்
என்பது 2 டிகிரி வாங்குறது அல்லது பிஹெச்டி பண்ணுறது. இப்போ ஆராய்ச்சி கல்வின்னு எடுத்தால் 12ஆம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும். 9, 12. பட்டு சயின்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு தான் 12 எடுக்கணும். இப்போ மேல் படிப்பு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் 9 எடுத்துக்கிட்டால் போதும். அது நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் கொஞ்சம் கடன்லாம் வச்சுருக்கேன், ஸோ தேவையில்லாமல் ஒரு கடன் வாங்கி கொஞ்சம் சிக்கிட்டோம், ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஏன்னா இப்போ நமக்கு 6ஆம் இடம் பாருங்க, குருவனுடைய வீடு. துலா லக்னத்துக்கு 6ஆம் வீடு வந்து மீனம். அந்த மீனத்திலிருந்து இப்போ குரு எங்கே போகிறாரு? 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ 6ஆம் வீட்டை தடுக்கிறாரு. அப்போ கடனை குறைக்கிறதுக்கு வழி பண்ணுறார். அப்போ கடனுக்கு அவருக்கு வந்து கடனை குறைக்கிறதுக்கோ அல்லது திடீர்னு ஒரு கடனை வந்து அடைக்கிறதுக்கோ ஒரு சர்ப்ளஸ் மணியை கொடுக்குறவரே குருன்னு எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். சூப்பருங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நிலம் வாங்குறது, வீடு கட்டுறதுலாம் வந்து கடன் வாங்கி பண்ணலாமா? கடனுக்கு வந்து நம்ம 2, 6, 10 பார்க்கணுங்க. இப்போ 2ஆம் இடம் என்பது விருச்சிகம். விருச்சிகத்தில் இருக்கிற சனியும் புதனும் செய்வாங்க. குரு வந்து ஒரு 10%. இப்போ யாரெல்லாம் துலாத்தில் வந்து சித்திரை புள்ளியில் பிறந்திருக்காங்களோ, செவ்வாயினுடைய புள்ளியில், அவங்களுக்கு இப்போ குரு வந்து கடன் கிடைக்கும், அது கொடுத்துருவாரு. இப்போ ஒருவேளை சுவாதியில் பிறந்தவங்களோ விசாகத்தில் பிறந்தவங்களோ இருந்தால் அவங்களுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு சனியும் புதனும் கனெக்டிவிட்டி ஆகுறாங்க. அப்படிப்பட்ட சனி இப்போ நம்ம குரு பயிற்சி பலனை சொன்னாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சனி உதவி செய்வார். ஏன்னா சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறார். அவர் வந்து ஏப்ரல் 27 உத்திரட்டாதிக்கே போகிறார். அப்போ கடன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த குருவும் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம். சூப்பர். ஆனால் குரு திசை நடக்கக்கூடாது. இந்த கடன்கிற கேள்விக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது அவங்களுக்கு அது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாங்க ஐயா. நேரிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.